மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் 5வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள மேலவாசல் பகுதியில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன். தூய்மை பணியாளர்களின் போராட்டம் தற்போது 5வது நாளை எட்டியுள்ளது. மேலும் விவரங்கள். மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து 5வது நாளாக மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள மேலவாசல் பகுதியில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பணிகளில் தனியார் மயத்தை புகுத்தும் அரசாணையை ரத்து செய்ய வேண்டும். சுகாதாரம் மற்றும் பொறியியல் பிரிவு பணியாளர்களுக்கு குறைந்தபட்சமாக மாதம் 20,000 ரூபாய் சம்பளம் வழங்க வேண்டும். அனைத்து பிரிவு பணியாளர்களுக்கும் தீபாவளி பண்டிகை போனஸாக 1 மாதம் சம்பளத்தை வழங்கிட வேண்டும். சென்னை தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் காவல்துறை அராஜகத்தை கண்டித்தும் கடந்த 18ஆம் தேதி முதல் தற்போது 5ஆம் தேதி வரை கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது மதுரை பெரியார் பேருந்து மையப்பகுதியான மேலவாசல் பகுதியில் போராட்டத்தில் 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தற்போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினாலும் கூட தோல்வி அடைந்ததை அடுத்து தொடர்ந்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறைந்தபட்ச கோரிக்கையாவது மாதம் தினக்கூலி உயர்வை உயர்த்த வேண்டும், தீபாவளி போனஸை அறிவிக்க வேண்டும், எழுத்துப்பூர்வமாக தர வேண்டும், இல்லை என்றால் தொடர்ந்து போராட்டம் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.